தனியா வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்றது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. அப்துல் கலாம் ஐயா வீடு எங்க இருக்கு? ரைட்டா? அப்துல் கலாம் ஐயாவோட வீட பார்த்துட்டோம். ஸோ அதான் நான் நினைச்சேன். அதான் நம்ம கொஞ்சம் கேஜெட்ஸ் வாங்கியிருக்கோம். ஸோ இது யாருக்கெல்லாம்னு பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டுக்கும் என் தங்கச்சிக்கும். அண்ணா ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துருவீங்களா? ஏ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு TN75 மோட்டோலாக். ஸோ எத்தனாவது எபிசோடுன்னே தெரியலைங்க. ஸோ நான் கொஞ்சம் வீடியோஸ் எடுத்து வச்சிருக்கேன். அதை நீ ப்ராப்பராக எடிட் பண்ணி நான் போஸ்ட் பண்ணுறப்போ தான் தெரியும். ஸோ இன்னைக்கு நான் இப்போ எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரம் பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் ஒரு ரூம் எடுத்து ஸ்டே பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நான் எங்கே கிளம்ப போகிறேன்னு பார்த்தீங்கன்னா தனுஷ்கோடி தான் கிளம்ப போகிறேன். நம்ம ரூம்ல இருந்து தனுஷ்கோடி எவ்வளோ கிலோமீட்டர்ஸ்னு பார்த்தீங்கன்னா 19 கிலோமீட்டர் காமிக்குது. ஸோ நம்ம நீ இந்த லொக்கேஷன் தான் போக போகிறோம். தனுஷ்கோடி பார்த்தீங்களா? ஸோ இங்கே தான் போக போகிறோம். தனியாக வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அதில் இன்னொருத்தர் கூட இன்னைக்கு ஆட் ஆக போகிறாரு. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அன்லக்கி சீமான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூபர் தான் நம்ம வீடியோவில் என்ன ஆட் ஆக போகிறாரு. அவர் 10 மணிக்கு ஒர்க் முடிஞ்சு நம்மளை மீட் பண்ண வரேன்னு சொல்லியிருக்காரு. அவரோட ஊர் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ராமேஸ்வரத்தில் தான். ஸோ அவர் நிறைய விஷயத்த எக்ஸ்பிளைன் பண்ணி தருவான்னு சொல்லிட்டு நம்புகிறேன். கிறிஸ்டாலிக்கலாக நிறைய விஷயங்கள் எனக்கு தெரியாதுங்க ராமேஸ்வரத்தை பற்றி. ஸோ கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். ஸோ நான் சொல்கிறத விட அவர் எக்ஸ்பிளைன் பண்ணாருன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால வீடியோவை லாஸ்ட் வரை பாருங்க. சரியா? கிரீஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி ஃபீல். கிரீஸ் அதிகமாக இருந்தால் தான் பெட்டர்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த செயின் லூப்பில் கிரீஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதே நான் மோட்டோல் தான் வாங்க போனேன். மோட்டோல்னா 240 ருபீஸ் கேட்டாங்க. ஸோ ஓகே, நான் பின்ன பட்ஜெட்டுக்கு இது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை வாங்கிட்டு இருந்தேன். ஸோ கைஸ், பின்ன நீ லக்கேஜ் எல்லாம் கொண்டு கிட்டுமா? ஸோ கைஸ், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ஐஃபோன் யூசர்ஸ் ஃபோன் எடுத்து பைக்கில் ஹோல்ட் பண்ணாதீங்க. ஹோல்ட் பண்ணிங்கன்னா கேமரா போகும். என்னோட மேலே கேமரா போயிட்டு 1x கேமரா போயிட்டுங்க 0.5x தான் எனக்கு ஒர்க் ஆகுது. ஸோ ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஐஃபோன் யூசர்ஸ் கண்டிப்பாக அதை நோட் பண்ணுங்கள். நீங்கள் மொபைல் ஹோல்டரில் வச்சு மேப் பார்த்து தான் வண்டி ஓட்டுவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃபோனு கோவிந்தா கோவிந்தா. ஸோ கைஸ், ஃபைனலி நம்ம கிளம்பிட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு எங்கே போகிறோன்னா நம்ம ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா வாழ்ந்த வீடை தான் பார்க்க போகிறோம். ஸோ அது வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. பட் நம்ம வண்டியில் அப்படியே போயிட்டு இங்கேட்டு 14 கிலோமீட்டர் தனுஷ்கோடி, அப்படியே தனுஷ்கோடியும் போயிடலாம். ஸோ கைஸ், வண்டியை ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஓ, வண்டி ஸ்டார்ட் ஆகிட்டு. தேங்க்யூடா எல்லாமே. ஸோ கைஸ், லெஃப்ட் சைடு போனால் நம்ம பாம்பன் பாலம் போகலாம். திரும்ப ரிட்டர்ன் போகிறப்ப இப்படி தான் வரணும். ஆனால் அப்துல் கலாம் ஐயா வீடு எங்கே இருக்குது? ரைட்டா? சரி, ஓகே, தேங்க்யூ. இந்த சந்திலையா? சரி. ஸோ இந்த சந்திலட்டு போனால் ஷார்ட்டு போல. ஸோ அவரை ரொம்ப ஹெல்ப் பண்ணுறாருங்க. ஓ சரி, ஓகே, தேங்க்யூண்ணா. ஸோ கைஸ், இந்த லெஃப்ட் சைடு சந்துக்குள்ளோடி போனீங்கன்னா ஷார்ட்னு சொல்கிறாங்க. ஓகே. ஸோ இது கரெக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த பஸ் ஸ்டாண்டு தாண்டி வர்றப்போ ரைட் சைடு ரோடு இருக்கும். சரியா? அந்த ரைட் சைடு ரோடு உள்ளே வந்தால் தான் இருக்குது. ஸோ இங்கே எங்கே இருக்குது? ஸோ ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா பற்றி நான் சொல்லி தான் தெரியணும்னு இல்லை, அவர் லெஜெண்டு. ஸோ எங்கே இருக்கு? ஐயாவை பற்றி நான் சொல்லி தான் தெரியணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா நான் படிக்கிற டைம் கரெக்டாக படிச்சிருப்பேன். நான் இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஆனால் இது அப்துல் கலாம் அவருக்கு வீடு எங்கே இருக்கு? சரி. சரி, தேங்க்யூண்ணா. பார்த்தீங்களா, யார் கேட்டாலும் தெரியுது. அதான் லெஜெண்டுன்னு சொல்கிறது. இதே மாதிரி தான் அந்த ஊருக்கு இந்த உலகத்துக்கு நம்ம யாருன்னு சொல்லிட்டு பதிச்சுட்டேன்னா ஒரு நாளும் மறக்க மாட்டாங்க. ஸோ இதாக இருக்குது காய்ஸ். இது இல்லையோ? இல்லை, கலாம் ஸ்டுடியோ ஒன்று இருக்குது. இது இல்லை. ஸோ காய்ஸ், இங்கே இருக்கும். ஸோ காய்ஸ், எங்கே இருக்குன்னு தெரியல. கேமரா தான்.
ஸோ இங்கே தான் என் பக்கத்தில் தான் இருக்குது, பட் எங்கே இருக்குன்னு தெரியல. ஐயோ, இங்கே வந்துட்டேங்க. ரொம்ப தாண்டி வந்துட்டேன் போல இருக்குது. அந்த அந்த வளைவில் இருந்தது தான் நினைக்கிறேன். ஸோ ஓகே, நம்ம அதை பார்ப்போமா, திரும்ப போவோம். ப்ரோ, இந்த அப்துல் கலாம் ஐயா வீடு எங்கே இருக்குது? ஏதாவது அந்த ப்ளூவா சோப்பா? சரி சரி சரி, தேங்க்யூ. ஸோ கைஸ், ஃபைனலி நம்ம அப்துல் கலாம் ஐயாவோட வீடை பார்த்துட்டோம். ஸோ அதான் நான் நினச்சேன், அதான். ஸோ இப்போ ஷூவை ஓப்பன் பண்ணால் நல்ல ஸ்மெல் இருமே. ஸோ கைஸ், இதுதான் அவரோட வீடு. ஸோ இங்கே பார்த்தது தெரியும், டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் இன்டர்நேஷ்னல் ஃபவுண்டேஷன் மிஷன் ஆஃப் லைஃப் கேலரி, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். ஃபைனலி நம்ம கொஞ்சம் கேஜெட்ஸ் வாங்கியிருக்கோம். ஸோ இது யாருக்கெல்லாம்னு பார்த்தீங்கன்னா, என் ஃப்ரெண்டுக்கும் என் தங்கச்சிக்கும். அதுக்கப்புறம் எனக்கு வேண்டி ஒன்று வாங்கி வச்சிருக்கேன், ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச் மாதிரி ஒன்று, ஒரு போர்டு வாங்கியிருக்கேன். ஸோ ரொம்ப சந்தோஷங்க. இந்த பிளேஸுக்கு ஒரு நாள் வந்து விசிட் பண்ணி பாருங்கள், ரொம்ப மோட்டிவேட் ஆகுது. அவர் வாங்கி வச்சிருந்த மெடல் அதெல்லாம் பார்க்குறப்போ நமக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்குது, நம்மளும் இதே மாதிரி ஒரு பேர் பதிக்கணும் அப்படின்னு. பாருங்களேன், speak 5 lines to yourself every day. I am the best, can do it, God is always with me, I am a winner, today is my day. ஸோ இது ஒரு பெஸ்ட்டு மோட்டிவேஷன் ஸ்பீச்னு சொல்லலாம். டெய்லி நீங்கள் இதை ஸ்பீச் பண்ணிங்கன்னா நம்ம வாழ்க்கை எங்கேயோ போங்க. இதை நான் சொல்லணும்னு இல்லை, ஏன்னா நான் ஒரு பேக் பெஞ்சர். ஸோ ரொம்ப நன்றி அப்துல் கலாம் ஐயா. ஓகே, ஃபைனலி நம்ம விசிட் பண்ணிட்டோம், ரொம்ப சந்தோஷம். ஏதோ ஒரு மோட்டிவேஷன் மாதிரி இருக்குது. ஸோ நான் பேசுகிறதும் கிரிஞ்சா மாதிரி தெரியல, பட் எனக்கு ரொம்ப மோட்டிவேட்டாக இருக்குங்க. ஸோ அந்த அண்ணன்ட்ட ஒரு ஃபோட்டோ எடுத்து கேட்போமா? ஸோ அண்ணா, ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துருவீங்களா? பைக் எடுத்து வரேன். ஸோ நல்ல மனசு போல கேட்டோட ஓகே சொன்னார். ஸோ சரிண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. ஸோ ஒரு ஃபோட்டோகிராஃபரா? ஸோ சூப்பராக எடுத்துருக்காரு கைஸ், பாருங்களேன். வா வா
தேங்க்யூ தேங்க்யூ. ஸோ கைஸ், இந்த ஹவுஸை மஸ்ட்டாக விசிட் பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ உள்ளே கேமரா எடுக்க விட மாட்டாங்க, பட் நான் தெரியாதனமாக கேமரா எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ அதனால் யாரும் ஒன்றும் சொல்லலை, ஏன்னா என் ஹெல்மெட்டில் கேமரா இருக்கிறது பெருசாக தெரியாது. கண்டிப்பாக இவரோட வீடை விசிட் பண்ணி பாருங்கள். அதில் 3 மாடியாக இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க. 2வது மாடியில் அவரோட மொத்த மெமரிஸ், அதாவது நினைவுகள், அவர் வாங்கின அவார்ட்ஸு, அதுக்கப்புறம் அவரோட ட்ரெஸ்ஸு, அவரோட யூனிஃபார்ம்ஸ் எல்லாமே அங்கே வச்சுருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லலாம். நான் இப்போ என்ன சொல்கிறது, எனக்கே ஒரு 2 மினிட்ஸ் தான் நம்ம அங்கே ரவுண்ட் அடிக்க முடியும். அதுலேயே ஒரு சின்ன ஒரு மோட்டிவேஷன் நமக்கே கொடுக்கும். நிறைய லைன்ஸ் எல்லாம் அவர் எழுதியிருக்காரு. ஸோ நானும் வாங்கியிருக்கேன். ஸோ நானும் ஒரு போர்டு வாங்கியிருக்கேங்க. ஒரு 50 ருபீஸ் தான் ஆச்சு. ஸோ அந்த அவரோட லைன்ஸ் எல்லாமே ரொம்ப மோட்டிவேஷன் கொடுக்கும். ஸோ அதனால் சொல்கிறேன். மேலே ஒருத்தர் பேசிகிட்டு இருந்தார். அவர்கிட்ட சும்மா அப்படி நம்ம ஐயாவை பற்றி சும்மா கேட்டிருந்தேன். கேட்டப்போ அவர் என்னென்னா மோடிஜியை தான் திட்டிகிட்டு இருந்தார். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே அவருக்கு அந்த கவர்மெண்ட்லேருந்து எந்த ஃபண்டுமே எந்த ஹெல்ப்புமே கிடையாதான். ஸோ எல்லாமே இவங்க ஃபேமிலி தான் இதை ரன் பண்ணுறாங்களா. இதில் என்ன ஆச்சரியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இவரோட ஹவுஸை விசிட் பண்ணுறதுக்கு என்ட்ரி ஃபீ கிடையாது. இதே இனிமேல் கவர்மெண்ட் எடுத்து நடத்துனாங்கன்னா அதுக்கு ஒரு என்ட்ரி ஃபீ வைப்பாங்க. ஸோ உள்ளே போனேன்னா கண்டிப்பாக என்ட்ரி ஃபீஸ் கட்டிட்டு தான் உள்ளே போகிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி பக்கத்தில் அவரோட மியூசியம் இருக்குங்க. ஸோ நான் மியூசியம் விசிட் பண்ணி பார்க்கல, ஏன்னா நான் இந்த மெமரிக்கலான அந்த டூரிஸ்ட் ஸ்பாட்டை விசிட் பண்ணணும்னு சொல்லி நான் யோசிக்கல. நான் மொத்தமாகவே தனுஷ்கோடி இருக்குல்ல, அதுதான் விசிட் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் இங்கே வந்தேன். ஏன்னா நான் மெமரிக்கலாக நான் விசிட் பண்ணேன்னா கண்டிப்பாக அதை கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கணும். ஸோ அப்போ தான் எனக்கும் கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும். இன்னொன்று, வீடியோஸில் பேசுகிறதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பட் நான் அது எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணலையா. ஸோ அதனால் நான் ஐயாவோட வீடை மட்டும் பார்த்துட்டு நான் அப்படியே கிளம்புறேன். டைம் இருந்தால் மட்டும் மியூசியம் போயிடலாம். ஸோ கைஸ், இனி நம்ம ஸ்ட்ரைட்டாக தனுஷ்கோடி தான் அடிக்க போகிறோம். இங்கேருந்து ஒரு 16 கிலோமீட்டர் கிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ தனுஷ்கோடியில் போய் பார்ப்போம்.